நிச்சயமாக இப்போ நீங்கள் 2000க்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள்லாம் நிறைய விற்பனை செய்ய முடியாமல் இருக்குது. இந்த மானிய கோரிக்கையில் ஹவுசிங் மினிஸ்டர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் முத்துசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறார்கள். எல்ஐஜிக்கு மாத்திரம், லோ இன்கம் கேட்டகரிக்கு மாத்திரம் பிலோ 3 lakhs இன்கம் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் அந்த இஎம்ஐ அடிப்படையில் நீங்கள் வந்து அதை ஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜி எல்லாமே எப்படி அன்சோல்டு ஸ்டாக் இருக்கோ அதை வந்து நீங்கள் விற்பனை செய்கிறதுக்கு அந்த திட்டங்களை கொண்டு வரலாம். அது எப்படி நீங்கள் விண்ணப்பங்களை கொடுத்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்த பிறகு குழுக்கள் அடிப்படையில் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ விற்பனை செய்யாத எல்லா திட்டங்களையுமே அப்படி பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஹவுசிங் போர்டுக்கும் ஒரு பெரிய ரெவன்யூ இருக்கும். ஆனால் விற்காத மனைகளுக்கு வந்து ஹவுசிங் போர்டுக்கு அன்சோல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து அப்ரிசியேஷன் ஆகிட்டே தான் போகுது, விலை கூட்டிகிட்டே தான் போகுது அரசனுடைய சொத்துக்களுக்கு. ஸோ பயனாளிகளுக்கு, பொதுமக்களுக்கு அதை விற்பனை செய்யணும்னு சொன்னால் விண்ணப்பத்தை அதுக்கு ஒரு டேட்டு, அதை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு டேட்டு, அப்புறம் திரும்ப குழுக்களுக்கு ஒரு டேட் கொடுத்து பண்ணுவாங்க. இப்போதைக்கு எல்ஐஜிக்கு மாத்திரம் அனௌன்ஸ்மெண்ட்டில் சட்டசபையில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இஎம்ஐயில். அந்த இஎம்ஐயுமே நீங்கள் வங்கி கடனை விட அது ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த திட்டம் இருக்குது, கொண்டு வராங்க.